Friends, welcome to Ramas Arsubai Kitchen. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சேமியா கொல்கட்டை பாயாசம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு இந்த கொழுக்கட்டை பாயாசம் செய்யறதுக்கு நம்ம மாவு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின அரிசி மாவு தான். இது நாம 3/4 கப் தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெல்லம் யூஸ் பண்ணி பாயாசம் செய்கிறீங்கன்னா கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு இனிப்பு டேஸ்ட் வரும். இதில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அரிசி மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து வெந்துடும். நல்லா அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு நல்லா வெந்துடும். நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் முந்திரி பருப்பும் கொஞ்சோண்டு தேங்காவையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். ஏன்னா இந்த பாயசத்துக்கு அது ரெண்டும் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சோண்டு நறுக்குன தேங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு இதோ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்கும்னாலும் கிஸ்மிஸ் பழம் இதெல்லாம் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கோல்டன் ப்ரௌன் அது வர வரைக்கும் இந்த அளவு நல்லா வறுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு சேமியா யூஸ் பண்ணியிருக்கேன். சேமியா செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் திரும்ப அடிக்கடி செய்வீங்க. இந்த சேமியாவையும் ஃப்ளேம் வச்சுட்டு இந்த சேமியாவையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவு ஃப்ரை பண்ணால் போதும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா நமக்கு சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் அது உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், விரிசல் விடாமையும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இதை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் உருட்டிக்கலாம். கையில் வந்து நெய்யோ இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெயோ நல்லா தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி பால்ஸில் கூட நீங்கள் உருட்டிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா அதை நல்லா தேய்ச்சி ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கிற ஷேப்பில் வந்து நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி நாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு பால். இந்த பாலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இல்லைனா நீங்கள் 2 கப் பால் இல்லை 1 கப் தண்ணி உங்கள் இஷ்டம் படி நீங்கள் மாற்றிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 1 கப் பாலுக்கு 1/2 கப் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு தடவை நல்லா பாயில் ஆன பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வந்து திரட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் வந்து திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ பால் வந்து காயிற டைம்லேயே நீங்கள் வந்து அந்த கொழுக்கட்டையை செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நல்லா பால் வந்து ஒரு தடவை கொதி வந்துருச்சு. இதில் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதே கொழுக்கட்டையை நீங்கள் வந்து வெல்லம் யூஸ் பண்ணியும் செய்யலாம். அது வந்து வெல்லம் யூஸ் பண்ணி செய்கிறதுக்கு எப்படின்னு ஒரு தனியாக ஒரு வீடியோவே பால் கொழுக்கட்டை வந்து இருக்குது என்னோடய சேனலில், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி பவுடராக நான் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடயே நம்ம வறுத்த சேமியாவையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேமியாவை நல்லா வறுத்துட்டோம், அதனால் உங்களுக்கு சேமியா சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இதை ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இது கூடயே நம்ம கொழுக்கட்டையும் சேர்த்துடலாம். நல்லா கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப கலந்து விட்டுறாதீங்க, இல்லைனா கொழுக்கட்டை வந்து உடஞ்சி போயிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து கொதி விடட்டும். பார்த்துங்க, இந்த மாதிரி நல்லா கொதித்து வேகணும்.
உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா பாயாசம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை நல்லா தண்ணியில் கலந்து இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ உங்களுக்கு பாயாசம் வந்து ரொம்ப கெட்டியாக வரும். நான் வந்து தண்ணியாக தான் எடுத்துக்க போகிறேன், ஓரளவு கெட்டியாக தான் எடுத்துக்க போகிறேன். அதனால் வந்து நான் அது சேர்க்கலை. பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டையும் சேமியாவும் சூப்பராக வெந்துருச்சு. நீங்கள் ஒரு தடவை கொஞ்சோன்னு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா வெந்துருச்சு. ஸோ சூப்பரான பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காவையும் முந்திரி பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். சூப்பரான கொழுக்கட்டை சேமியா பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் சாமிக்கு படைக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த பாயாசம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே பூரணம் வச்சு எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த கொழுக்கட்டையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெல்லம் யூஸ் பண்ணி பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோட சேனலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் கமெண்ட்ஸை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதளவு பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை